Welcome to JOAN'S Coastal Delicacies. செய்யும்போதே எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பெருசாக வாய் திறக்கணும். இருக்கு சும்மா சொல்ல ரியலாகவே பிள்ளைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் பானிபூரி நம்ம ரோட் சைட்லலாம் சாப்பிடுவோமே அந்த மாதிரியான பானிபூரி கிடையாது. இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு பானிபூரி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் சின்ன குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரியான சாக்லேட் பானிபூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அதை செய்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோட் சைடில் கடையிலலாம் கிடைக்காத பானிபூரியை நம்ம கிச்சனில் செஞ்சு பார்த்தோம்லாமா? இது நீங்கள் கடையில் போய் வாங்கினாலும் கிடைக்காது. இந்த மாதிரியான பானிபூரி செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பேக்கெட் அந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல, அதை க்ரீமோடு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை நம்ம இந்த மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரியோ பிஸ்கெட்ஸை அதை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். இது ரோஸ்டட் வால்நட்ஸ் தான். இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். வால்நட்ஸை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். நீங்கள் வால்நட்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு முந்திரி வேணாலும் முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இது நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் இதுக்கு ஒரு 100 ml மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் மார்க்கெட்டில் நார்மலாக விற்கும்ல இந்த சாக்லேட்டு, நான் டார்க் சாக்லேட் வாங்கியிருக்கேன். இந்த சாக்லேட்டை நம்ம மில்க்கு கொதிக்கும் போதே இதில் போட்டோம்னா இதில் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். இதுக்காக நீங்கள் குக்கிங் சாக்லேட்லாம் வாங்கி போடணுன்ற அவசியமே இல்லை. அப்படியே இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் கொக்கோ பவுடரும் சுகர் பவுடரையும் போட்டுக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி சாஸ் மாதிரி வந்துடும். இப்போ இந்த சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பானிபூரிக்கு ஊற்றுற மாதிரி இந்த தண்ணியாக இருந்தாலே நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த பானிபூரி பூரி இதை மாதிரி கடையில் கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே நம்ம இந்த மளிகை சாமான்லாம் வாங்குவோம்ல, அந்த கடைங்கள்லேயே கிடைக்கும். இதோடைய பேக்கெட் ஒரு 15 ரூபா தான் இது. இதை நம்ம வாங்கி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம ரெடிமேடாக ஃப்ரை பண்ணியே வச்சுருப்பாங்க, அதை வாங்காதீங்க. இதை வாங்கி நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா நிறையாவும் வரும், இது நல்லாவும் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு வாணலை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் நம்ம மீடியம் ஹீட்டாக தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நம்ம 2-3 போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் தனியாக பரட்டிலாம் விடணும்னு அவசியம் இல்லை. தானாகவே அது ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் பிறண்டுக்கும். அது பார்த்திங்களா, அழகாக வருதில்ல? இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததும் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க. தானாகவே அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் அப்படியே நல்லா கோல்ட் மாதிரி அப்படியே உருண்டுட்டு அடுத்த சைடு தானாகவே ஃப்ரை பண்ணிக்கும். உடனே நீங்கள் எடுத்துடலாம். பார்த்தீங்களா, அழகாக வந்துச்சுல்ல? அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இந்த பானிபூரி ஃப்ரை பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டோம்னா. பானிபூரிக்கு பூரி ரெடி. நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோன்றது தான் அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ இந்த பானிபூரி நம்ம சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பூரியாக எடுத்து அந்த மேலே பாகத்தை உடச்சிக்கோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல இந்த கடையில் எப்படி உடச்சி கொடுப்பான்னு, அந்த மாதிரி நம்ம உடச்சிக்க வேண்டியது தான். அதை உடச்சிட்டு அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் அது உள்ளேயே போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா முறுக்குன்னு நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து நாம் இந்த வால்நட்டெல்லாம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை எடுத்து உள்ளார போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம இஷ்டம்தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி அதை உள்ளார போட்டுக்குங்க. வால்நட்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பிஸ்கெட்டை, அதை எடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். நம்ம இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுத்தோன்னா, அதுவும் இந்த சில்ட்ரனோட பார்ட்டிஸ்க்கெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு ஜெம்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து சாக்லேட் சாஸ் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஒரு கப்பில் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த பானிபூரியை வச்சு கொடுக்க வேண்டியது தான். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் நம்ம வந்து இந்த சாக்லேட் சாஸை ஊற்றிக்கலாம். இந்த சாக்லேட் சாஸ் வந்து இப்படி தண்ணியாக இப்படி பானி மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இது உள்ளார ஊற்றுறதுக்கும் இதுவாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த பிஸ்கட்டோட சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஜெம்ஸ் போட்டோம்னா, ஜெம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பள்ளி மிட்டாயெல்லாம் கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டோம்னா கூட நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். என்கிட்ட கிளாஸ் கப் இருந்ததுனால நான் வந்து இந்த கிளாஸ் கப்பில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் பார்ட்டிஸ் டைம்லலாம் வந்து நீங்கள் இந்த டிஸ்போசபிள் கப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட பிள்ளைங்களுக்கு அந்த சாஸை ஊற்றி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து இந்த பானிபூரியை வந்து நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி வச்சு கொடுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், பிள்ளைங்க உங்கள் வீட்டில் என்னைக்கு பார்ட்டி நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு வருவாங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கெட்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து பர்த்டேஸோ இல்லை ஒரு பார்ட்டியோ ஒரு கெட் டுகெதரோன்னா நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கும். அது வந்து நமத்துலாம் போகாது. நம்ம வந்து எப்போ தேவையோ நம்ம வந்து மற்ற இதெல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஊற்றி கொடுக்கலாம். இது நல்லா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட பெரியவங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து எதிர்பார்ப்பேன். இந்த மாதிரியான புது டிஷ்ஷஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனே பார்க்கலாம். இதே மாதிரியான நிறைய டிஷ்ஷஸ் நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, see you, bye bye. Thanks for watching.